விஜய் மேல கொஞ்சம் கூட இந்த திமுகக்கு நன்றியே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆதவர்ஜுனா. அவரு சராமாரியா கடுமையான விமர்சனத்த முன் வச்சிருக்காரு. இன்னைக்கு பொதுக்குழுல பேசியிருக்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க என்ன செஞ்சுட்டோம்? மக்கள் இயக்கமா இருந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் செய்றாரு. மே மாசம் முழுக்கவே தன்னுடைய பணியில இருந்து விலகினாரு. இந்தியாவிலேயே நம்பர் 1 அதிகமான சம்பளத்தை விட்டுட்டு வந்தார் இவரு. இந்த மக்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உள்ளுணர்வுக்காகத்தான் வந்தாரு. இந்த மக்களை சின்ன வயசுல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம நல்லா இருக்கோம், பெரிய வீட்டில் இருக்கோம், நல்ல கார்ல போறோம், நல்ல படிப்பை பெற்றிருக்கோம். ஆனா தமிழ்நாடு முழுக்க நடிக்க போய் ஒவ்வொரு ஊரா பார்க்கும்போது இன்னும் குடிசை வீடுகளாவே இருக்குதேன்னு நினைச்சாரு. கலைஞர் குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கியதாக பெருமையா பேசுவாங்க. ஆனா அது எல்லாத்தையும் பெரிய பெரிய மாளிகை கட்டுறதுக்காக தூக்கி எறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய பயணத்துல கட்சியை ஆரம்பிக்கணும், மக்கள்கிட்ட போகணும், மக்கள்கிட்ட போய் நான் அரசியல்ல என்னென்ன செய்வேன், அதே மாதிரி பிரச்சாரத்துல என்னென்ன தவறுகள் நடந்துச்சு, நிர்வாகத்துல என்னென்ன தவறுகள் நடக்குது, தமிழக வெற்றி கழக தோழர்களும் நாங்களும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன நிர்வாக மாற்றங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு அவரு. நீங்க எல்லாம் போய் வீடு வீடா போய் மக்கள்கிட்ட சப்போர்ட் கேட்குறீங்க. ஆனா நான் மக்கள்கிட்ட வீட்டுக்கு போய் ஆதரவு கேட்குறேன் அப்படின்னு மதுரை மாநாட்டில் சொன்னார் இல்லையா? இது உண்மைதாங்க. நான் கண்ணால் பார்த்தேன் அதை. நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். திமுகவுக்கு 10 ஆண்டு வேலை செய்ததுக்காக இதை நான் கேட்டுக்கிறேன். தமிழக மக்கள் முன்னாடி நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதிர்க்கட்சியாக இருந்தபோது ரொம்ப நல்ல கட்சி, நல்லவர்களாக தெரிந்தாங்க எனக்கு. ஏன் நம்மளுடைய தலைவரே தேர்தல் நாளில் கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து ஆதரவு கொடுப்பதாக சொன்னாரே, உங்களுக்கு எல்லாம் நன்றி உணர்வே இல்லையா அவர் மேலே? என்ன நன்றி உணர்வு உங்களுக்கெல்லாம் இருக்குது? அரசியலில் ஒருத்தரை அழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளையா சொல்லுவீங்க? பொதுச் செயலாளர் ஓடிட்டாரு, நிர்மல்குமார் ஓடிட்டாரு. யார் ஓடினது? உங்க அப்பாவை கைது செஞ்ச போது நீங்க ஓடினீங்களே, அப்படியா நாங்க ஓடினோம்? கலைஞர் கைது செய்யப்படும் போது சொந்த மகன் ஓடினாரு. வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சா நீங்களா தாங்க மாட்டீங்க அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு ஆதவர்ஜுனா.